தொழிலாளர்களுக்கு நல்லதுங்கிறத தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே முதலாளிகள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால வந்து உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா துறைகள்லயும் தொழிலாளர்கள் சங்கம் வைக்கிறாங்களோ இல்லையோ முதலாளிகள் சங்கம் வச்சிருப்பாங்க கட்டாயம். உதாரணத்துக்கு இந்தியால வந்து நிறைய நம்ம யாரை கேட்டாலும் நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாங்க. ஆனா ஐடி கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே நீங்க கேளுங்களேன், முதல்ல அவங்க அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணும்போது அந்த வேலைக்குள்ள சேரும்போது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நீ செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டம் போட்டிருப்பாங்க. அதுல பாயிண்ட் என்னன்னா, நீ ஐடி கம்பெனில வேலை சேர்ந்த உடனே காலத்துக்கும் நீங்க வந்து சங்கம் ஆரம்பிக்க கூடாது, எந்த சங்கத்திலையும் சேரக்கூடாது, சேர்ந்தா அடுத்த நாள் உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தான் வந்து ஐடி கம்பெனில இந்தியாவில வந்து வேலைக்கு சேர்ப்பாங்க. ஆனா இந்தியாவில இருக்கிற எல்லா ஐடி கம்பெனி முதலாளிகளும் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, நாஸ்காம் அப்படின்னு. அவ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அட பாவிக்கலாம், முதலாளிங்க எல்லாம் சேர்ந்து சங்கம் வைக்கிறீங்க, உண்மையிலே பார்த்தா தொழிலாளிகள் சங்கம் வைக்கணும். ஆனா தொழிலாளிகள்